ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட நான் பேசி. நான் உடம்பு சரியில்லாதனால கிறிஸ்மஸ் நியூ இயர்னு எதுக்குமே வீடியோ போட முடியல. உங்களுக்கு கூட சிம்பிளாக தான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போர் போட்டோம் இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் வீட்டில் நான் போர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 200 அடியிலே தண்ணி கிடச்சிருச்சு. ஆனாலும் எங்களுக்கு அது திருப்தியாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன தான் 200 அடி தண்ணி வந்தாலும் நாளை பின்ன கொஞ்சம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் வெயில் டைம்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 அடியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 அடிக்கு போர் போட்டோம். நல்லா தண்ணி வந்துச்சு. பார்ப்பீங்க, நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் நல்லா தண்ணி கிடச்சிது. நல்லா இருக்குது தண்ணியும், டேஸ்ட் வைஸும் தண்ணி நல்லாயிருக்கு. இது 500 அடி தண்ணி போர் போட்டது ஒரு 1.5 ஏக்கர் பயிர் வைக்கலாம். ஏன்னா நல்லா நீர் வளம் நல்லா இருக்குது. 1.5 ஏக்கருக்கு பயிர் வைக்கலாம், அந்த 500 அடி போட்டதில் அவ்வளோ தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பெரிய அண்ணன் தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைம் வீடு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், முதல்ல போர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது கொஞ்சம் காசு கஷ்டமாக இருந்தது. அதனால் இல்லை வேணாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், கழனிலேருந்தே தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் சரி கண்டிப்பாக நம்ம போர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டோம். போர் போட்டதுக்கு மட்டுமே ஒரு 70,000 செலவாச்சு. ஏன்னா எல்லாமே சேர்த்து தான், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது எல்லாம் சேர்த்து ஒரு 70,000 செலவாச்சு. அதுக்கப்புறம் அந்த போர் போட்டதுக்கப்புறமா அந்த மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் ஒரு 72,000 செலவாச்சு. அவங்க சர்வீஸ் சார்ஜ் அவங்க எதுவும் கேட்கல. ஏன்னா அந்த 72,000த்துலேயே எல்லாமே நாங்கள் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் நாங்கள் போயிட்டு முன்னாடி நாளே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சி பண்ணோம். எங்கே பெஸ்ட்டான மோட்ரு கிடைக்கும், நல்லதாக கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனியாக இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசினோம். நீங்கள் நாளைக்கு வாங்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்துட்டு நல்ல மோட்ரு தான் எடுத்துகிட்டு வந்தோம். காலையில் போய் மதியம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஈவினிங் நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் சார், உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் சேர்த்து அந்த கயிறு, அந்த பழுப்பு எல்லாம், அந்த மோட்ரு எல்லாம் சேர்த்து ஒரு 72,000 ஆச்சு. ஈவினிங் தான் வந்தாங்க. ஈவினிங் அதை ஃபிட் பண்ணாங்க. இப்படியே ஒரு நைட் ஆகிடுச்சு அவங்க முடிக்கிறதுக்கே. நைட்டு ஒரு 7 மணி ஆகிடுச்சு அவங்க முடிக்கிறதுக்கு. அதை முடிச்சதுக்கப்புறமா அதை மோட்ருக்குள்ளே வச்சு போர்க்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த மோட்டரை இறக்கி அப்போ தண்ணி வர வச்சு காட்டிட்டு, தண்ணி வரப்போ தான் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டோட்டலாக போர் போட்டதுக்கான செலவு 1,42,000 செலவாச்சு. தண்ணியை டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதில் தான் சமைக்கிறோம், அதில் தான் குடிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.